கார்த்திக புராணம் 11வது அத்தியாயம். கேலாய்பாமா அந்த ஜெலேந்திரனானவன் தன் சேனா சமூகங்களுடன் மேரு பர்வதத்தின் குகையை நாடி வருவதை தேவர்கள் மூலம் அறிந்த தேவேந்திரனானவன் அதிக பயபிராந்தியுடன் கூடியவனாய் ஸ்ரீமன் நாராயணனை குறித்து சோஸ்திரம் செய்தார். அங்கு இப்படி இருக்க வைகுண்டத்தில் பகவான் லட்சுமியுடன் கூட மிகுந்த களிப்புடன் சொக்கட்டான் விளையாடி கொண்டிருக்கையில் சட்டென எழுந்து தேவர்களின் அபயக்குரல் கேட்டு லக்ஷ்மியை நோக்கி, சதி, இந்திராதி தேவர்களுக்கும் ஜெலேந்திரனுக்கும் கடும் போர் நடந்து அதில் தோல்வியுற்ற தேவர்கள் அவ்வசுரனுக்கு பயந்து மேரு பர்வதத்தின் குகையில் வாசம் செய்கிறார்கள். தேவர்கள் மறைந்த மேருவின் குகையில் இருப்பதை அறிந்து ஜெலேந்திரன் தன் சேனைகளை திரட்டிக்கொண்டு தேவர்களை எதிர்க்க அக்குகைக்கு வருகிறான். இவர்கள் வருவதை தேவர்கள் அறிந்து மறுபடியும் அவர்களுடன் யுத்தம் செய்ய சக்தியுற்று தங்களை காப்பாற்றும்படி என்னை துதிக்கிறார்கள். மேலும் அந்த ஜெலேந்திரனோ உனக்கு தமையன், நீயோ அவனுக்கு தங்கை. இப்படி இருக்க நான் எப்படி அவனோடு யுத்தத்திற்கு செல்வது என்று யோசிக்கிறேன் என அதற்கு லக்ஷ்மியானவள், நாதா, நானோ உமக்கு பத்தினி, ஜெலேந்திரனோ உமக்கு மைத்துனன். நீங்களோ பக்தர்களுக்கு அபயஸ்தானம் கொடுப்பவர். ஆகையால் தேவர்களுக்கு சகாய யுத்தத்திற்கு சென்றால் என் தமையனான ஜெலேந்திரன் உமது கையால் கொல்லப்படுவது நிச்சயம் என்று சொல்ல அதற்கு ஸ்ரீபதியானவர், பிரியே, ஆம், இப்படியும் ஆகலாம். இருந்தாலும் நீ அவன் மேல் இருக்கும் ஓர் பாசத்தாலும் பிரம்மாவின் வரப்பிரசாதத்தாலும் மேலும் அவன் சாம்பமூர்த்தியினுடைய கபாலக்கினியில் சக்தியாலும் உண்டானவன். ஆகையால் அந்த ஜெலேந்திரனை சிவனை தவிர மற்றவர்களால் கொல்லப்பட மாட்டான். இது நிச்சயம் என்று தெரிந்து கொள். ஆகையால் நீ எதற்கும் பயப்படாதே என்று லக்ஷ்மிக்கு தைரியம் கூறி அவளிடம் விடை பெற்று கருடன் மேல் ஆரோகணித்து தேவர்கள் அடைக்கலம் புகுந்த குகையை அடைந்தார். தேவர்களும் மகாவிஷ்ணுவை கண்ட மாத்திரத்தில் அபயம் அபயம் என்று சரணாகதி அடைந்தார்கள். அவர்களை விஷ்ணுவானவர் அபயஸ்தம் கொடுத்து, இந்திராதி தேவர்களே, அஞ்சாதீர்கள், எல்லாவற்றுக்கும் நான் இருக்கிறேன், நிர்பயமாக இருங்கள் என்று சொன்னார். இப்படி இருக்க ஜெலேந்திரன் குகைக்கு முன் யுத்தகலம் அடைந்து தம் கூடாரத்தை அடுக்கிக் கொண்டிருந்தான். மறுநாள் யுத்தம் ஆரம்பித்து தேவர்களும் அசுரர்களும் தங்கள் தங்கள் ஆயுதங்களை கொண்டு யுத்தம் செய்து கொண்டிருக்கும் சமயம் மகாவிஷ்ணுவானவர் கருடாரூடராய் யுத்தகலத்தை நாடி வரும் பொழுது கருடனுடைய வேக காற்றினால் சூழ்ந்திருந்த மேகங்கள் எல்லாம் மூளை கொன்றாக சிதறி சின்னாபின்னமாக மறைந்ததாம். அங்கிருந்த ஜெலேந்திரனுடைய சைன்யமும் சூறாவளி காற்றினால் அடிபட்டு உருண்டு பறப்பது போல் பயபிராந்தியுடன் மூளைக்கொருவராய் ஓடலானது. இவ்வாறு தன் சேனைகள் ஓடுவதைக் கண்ட ஜெலேந்திரன் என்ற அசுரன் இவர்களை ஓடப்போக விடாது அமர்த்தி ஆகாயத்தை அன்னார்ந்து பார்க்க மகாவிஷ்ணுவானவர் கருடன் மேலேறி யுத்த சன்னத்தராய் வருவதைக் கண்டு கண்களில் தீப்பொறி பறக்க உடனே கையில் பானத்தை எடுத்து அஸ்திரத்தை தொடுத்து கருடன் மேல் பிரயோகித்தார். மகாவிஷ்ணுவானவர் இவனுடைய பராக்கிரமத்தை அறிந்து கருடனை சற்று விலகி போகும்படி செய்கை செய்ய அப்படியே கருடன் திசை மாறி யாதொரு அபயம் இன்றி இருக்க அதை கண்ட ஜெலேந்திரன் விஷ்ணுவை நோக்கி அம்பெய்ய அதற்கு விஷ்ணுவானவர் மகா கோபமுடையவராய் வில்லேந்தி ஜெலேந்திரனுடைய துவஜத்தையும் தனுஷையும் தன் ஒரே பானத்தால் சேதித்து ஜெலேந்திரன் மார்பில் ஒரு பானத்தை விட அதற்கு ஜெலேந்திரன் சளையாது கதாபாணியாகிய ஆகாயத்தில் கிளம்பி தன் கதையால் கருடனுடைய சிரசில் தாக்கினான். அப்படி அடிப்பட்ட கருடன் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தது. அதனால் விஷ்ணுவுக்கு கோபம் பொங்கி தன் கட்காயுதத்தால் ஜெலேந்திரனுடைய கதாயுகத்தை சேதித்தார். சேதிக்கவும் ஜெலேந்திரன் மகாவீரத்துடன் தன் முஷ்டியினாலே விஷ்ணுவின் மார்பில் தாக்கினான். இப்படி இருக்க சில நேரம் மகாவிஷ்ணுவுக்கும் ஜெலேந்திரனுக்கும் மல்யுத்தம் முஷ்டி யுத்தம் நடந்தது. அப்பொழுது பூமி எங்கும் அதிர்ச்சி உண்டாகியது. இப்படியாக யுத்தம் நடக்கையில் பகவான் பேரிரைச்சல் கூடியவராக தனது பானத்தை ஜெலேந்திரன் மீது பிரயோகிக்க ஜெலேந்திரனானவன் தானும் ஒரு கணைவிடுத்து அப்பானத்தையும் சேதிக்கவே விஷ்ணுவானவர் மனதில் அதிக சந்தோஷமடைந்து ஜெலேந்திரனை பார்த்து, அப்பா ஜெலேந்திரா, உன்னுடைய தீர வீர பராக்கிரமத்தால் நீ கொஞ்சமும் சலிக்காமல் யுத்தம் செய்வதைக் கண்டு மனம் மகிழ்ந்தேன். ஆகையால் உனக்கு
வேண்டிய வரத்தை கேள் தருகிறேன் என, ஐயனே, அப்படி தாங்கள் வரம் தருவது நிச்சயமாகில் நான் கோரியதை தாங்கள் தர வேண்டும் என அதற்கு மகாவிஷ்ணுவானவர் சம்மதித்து அப்படியே தருகிறேன் என்று வாக்களிக்க, ஜெயலேந்திரனானவர், பிரபுவே, அப்படியானால் இந்திரனிடம் இருக்கும் ஐஸ்வர்யங்களும் தாங்களும் லக்ஷ்மி சமேதராக தேவாதி தேவர்களுடன் என் பட்டணத்தில் வந்து சதா வாசம் செய்ய வேண்டும், இது யான் வேண்டும் வரம் என்று கேட்க, மகாவிஷ்ணுவானவர் அப்படியே பெற்றுக்கொள் என்று வரத்தை தந்து லக்ஷ்மியை நினைக்க உடனே லக்ஷ்மி தேவியும் வந்து சேர, மகாவிஷ்ணுவானவர் லக்ஷ்மி சமேதராயும் இந்திராதி தேவர்களுடன் ஜெயலேந்திரனுடைய பட்டணமாகிய ஜோதிபுரியை அடைந்து வாசம் செய்யலானார். ஜெயலேந்திரனானவன் தேவர்களை எல்லாம் தன் வசமாக்கிக் கொண்டு தேவேந்திரன் பட்டணம் போல் ஜுவலிக்காக நின்று தன் பட்டணத்தில் யாதொரு குறைவின்றி அரசு செலுத்தி வரலானான் என்று பகவான் பாமையிடம் சொன்னார். ராதே கிருஷ்ணா.